அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் நம்ம மொத்தமாக எத்தனை இருக்குன்னா ஒரு 29 கொஷின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 29 கொஷினும் எப்படிப்பட்ட கேள்விகள் அப்படின்னா, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஆர்டரும் டிகிரியும் கண்டுபிடிக்கிற 29 கொஷின். இது வித்தியாசமானது இது. ஸோ என்னென்னலாம் கேட்குறாங்க பாருங்கள். சார் இந்த பிடிஎஃப் எனக்கு கொடுங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு அனுப்ப சொல்லிடுறேன். கண்டிப்பாக வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் அனுப்பி வைக்கிறேன். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க ரைட், டெஸ்ட் பேட்சில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இதை விட பல கொஷின் நாங்கள் இதை விட கடினமான பல விதமான கொஷின்ஸ் நாங்கள் டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்டு வரோம். ஸோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்சில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ கொஷின் என்னன்றது பார்க்கலாம். dy by dx ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஃபைவின் வரிசை மற்றும் படி. அதாவது ஆர்டர் அண்டு டிகிரி. வரிசைன்னா ஆர்டரு, படின்னா டிகிரி. ஓகேங்களா? சரிங்க. இப்போ இதில் ஹையர் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா 1, அதனுடைய பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போது ஆர்டர் 1 டிகிரி 1, அதாவது வரிசை 1 படி 1. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்ட். ஓகே சார், எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த கொஷின் டவுட்னாலும் கேளுங்க. ஓகே, இப்போ இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இதில் பாருங்கள், வரிசை மற்றும் படி கேட்குறாங்க. இதில் ஹையர் டெரிவேட்டிவ் எதுன்னு பாருங்கள், 4th டெரிவேட்டிவ் தான். அதனுடைய பவர் என்னன்னு பாருங்கள், 3 தான். அப்போது ஆர்டர் 4 டிகிரி 3. அப்போ 4,3. ஏன்னா இவங்க பாருங்கள் வரிசை மற்றும் படி அந்த ஆர்டர் தான் கேட்குறாங்க. அப்போ வரிசைக்கு அடுத்து தான் படி நீங்கள் சொல்லணும். ஆப்ஷன்ஸ் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வரிசை 4, படி வந்து 3, 4,3. ஓகே சார், எனக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படியே கவனிங்க. இதில் வரிசை மற்றும் படி சொல்லும்போது ஹையர் ஆர்டர் என்னான்னு பாருங்கள், ஹையர் டெரிவேட்டிவ் என்னான்னு பாருங்கள். இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இல்லையா? இப்போ நம்ம இது ரெண்டில் எதுனாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் வரிசை வந்து 2 தான் சொல்ல போகிறீங்க, அதாவது ஆர்டர் வந்து 2 தான் சொல்ல போகிறீங்க. ஆனால் டிகிரி என்னன்னு பாருங்கள். டிகிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாக் டேர்முக்குள்ளவோ காஸ் டேர்முக்குள்ளவோ இந்த மாதிரி ஏதாவது இந்த டேர்முக்கு உள்ள டி டேர்ம், ஏன்னா இது எக்ஸ்பேன்ஷனாக எழுதும்போது டிகிரி நம்ம சொல்லிட முடியாது, அது போயினே இருக்கும் இல்லையா? லாக் எக்ஸோட எக்ஸ்பேன்ஷன் எழுதி பாருங்களேன், இது எக்ஸாக நினச்சிக்கிட்டு அப்போ நம்ம அது டேர்ம்ஸ் நிறைய போயிட்டே இருக்கும், பவர் கூடிக்கிட்டே இருக்கும். இது நம்ம ஆர்டர் சொல்லலாம், அதாவது வரிசை 2ன்னு சொல்லலாம், ஆனால் டிகிரி சொல்ல முடியாது. ரைட், இது வந்து ஒரு பல்லுறுப்புக்கோவை வகைக்கெழு சமன்பாடாக எழுத முடியாது. இது வந்து சீரீஸ் மாதிரி போகும், அதுவும் இன்ஃபைனைட் சீரீஸ் மாதிரி போகும். அதனால் இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது, படி சொல்ல முடியாது, டிகிரி சொல்ல முடியாது. அப்போது ஆர்டர் வந்து 2, வரிசை 2, பட் டிகிரி இல்லை. ஆப்ஷன் பி தான் அது கரெக்ட். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள். சார் இதில் அப்ஜெக்ஷன் இருக்குது எனக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணி எப்போ வேணாலும் கேட்கலாம். இந்த மாதிரி லாகுக்குள்ளவோ சைனுக்குள்ளவோ காசுக்குள்ளவோ இந்த மாதிரி உள்ள கொடுக்குற டேர்ம் இருக்குது பாருங்கள், எக்ஸ் டேர்ம். அந்த எக்ஸ் டேர்ம் டி டேர்மாக இருக்கக்கூடாது, அதாவது டெரிவேட்டிவ் டேர்ம் உள்ளே வந்துடக்கூடாது. அப்படி வந்ததுன்னா நம்ம படி வந்து வரையறுக்கப்படவில்லை அப்படின்றது தான் கரெக்ட். இல்லைன்னு சொல்கிறத விட வரையறுக்கப்படவில்லை அப்படின்றது தான் கரெக்டான வார்த்தை. சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் 4th ஒன், இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 3 × d² y / dx² equal to 4 plus dy by dx whole square whole power 3/2. இந்த மாதிரி இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு, அதாவது பவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷனலாக இருக்கக்கூடாது, p/q வடிவில் இருக்கக்கூடாது. அடுக்கு இங்கே டிக்குள்ளே இருக்கிற இந்த அடுக்கு எந்த அடுக்குமே எப்படி இருக்கக்கூடாது, ஃப்ராக்ஷனலில் இருக்கக்கூடாது. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். இங்கே கீழே இருக்கிற 2 கட் ஆகிடும். ரைட், இங்கே ஸ்கொயர் வந்துடும். அப்போ 3² 9 d² y / dx² equal to 4 plus dy by dx whole square whole cube. ரைட், இப்போ இங்கே வந்து 3² 9 ஆச்சு, இங்கே ஸ்கொயர் போட்டுக்கணும், அவ்வளோதான். இங்கே டிவைடில் இருக்கிற 2 ஸ்கொயர் பண்ணும்போது கட் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இப்போ அந்த ஃப்ராக்ஷனல் டேர்ம் வந்து கட் ஆகிடுச்சு. இப்போது ஹையர் டெரிவேட்டிவ் நான் பாருங்கள். ஹையர் டெரிவேட்டிவ் வந்து 2, அதனோட பவர் நான் பாருங்கள் 2. அப்போ 2,2 வரிசை மற்றும் படி 2,2 ஆப்ஷன் பி. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்தது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்களேன். வித்தியாசமாக நிறையா இருக்கும். இதில் dy + xy - cos x
இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இதில் dy/dx டேர்மை வந்து வர வைங்க. நம்ம இது வகுத்தல் டிஎக்ஸ் டிஎக்ஸால் இதை டிவைட் பண்ணோம்னா இங்கே dy/dx வந்துடும். இந்த மாதிரி பிரிச்சும் கொடுத்துருப்பாங்க. dy/dx டேர்முக்கு நம்ம வர வச்சுட்டு தான் அந்த வரிசைப்படி சொல்லணும். ப்ளஸ் இதை டிஎக்ஸால் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகிடும், xy மைனஸ் காஸ் எக்ஸ், இந்த டிஎக்ஸ் கட் ஆகிடும் ஈக்குவல் டு 0. இப்போ ஹையர் டெரிவேட்டிவ் இங்கே இருக்கிறதுல ஒரு டெரிவேட்டிவ் ஒரு தடவை தான் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம். இந்த டேர்ம் இருக்குது, இதோட பவர் 1 தான். அப்போ 1,1 ஆப்ஷன் பி. ரைட். இதுலேயும் பாருங்கள் dy/dx ப்ளஸ் xy ஈக்குவல் காட் எக்ஸ் இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே டெரிவேட்டிவ் டேர்ம் இல்லை, டி டேர்ம் இல்லை. அப்போ பிரச்சனை கிடையாது, இது நமக்கு பிரச்சனையை தராது. இப்போ உள்ளே வந்து டி டேர்மோ டி ஸ்கொயர் டேர்மோ டி கியூப் டேர்மோ டெரிவேட்டிவ் டேர்ம் எக்ஸ் பிளேஸில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து படி வரையறுக்கப்படாது, அது டிகிரி வரையறுக்கப்படாது. சரிங்களா? சரி, இப்போ இது பிரச்சனை இல்லை, அப்படியே சொல்லலாம். இப்போ எங்கள் ஹையர் டெரிவேட்டிவ் 1 தான், அதனுடைய பவர் 1 தான். அப்போ 1,1 ஆப்ஷன் டி. சரிங்களா? இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பவர் வந்து பாருங்கள் ஃப்ராக்ஷனலாக இருக்குது, p/q வடிவில் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு d3y/dx³ ஹோல் பவர் 2/3 இப்படி இருக்குங்களா? இந்த டேர்ம் தவிர்த்து மற்ற எல்லா டேர்மும் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த ஃப்ராக்ஷனல் பவர் இருக்கிறத மட்டும் தனியாக விடுங்க எப்பவுமே. அப்போது இந்த டேர்ம்லாம் இந்த பக்கம் வரும்போது சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா? இப்போ ப்ளஸ் 3d²y/dx², இது மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 5dy/dx மைனஸ் 4. பாருங்கள் தனியாக ஆக்கிட்டேன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இந்த 3 டேர்ம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன், இதை மட்டும் தனியாக அங்கே விட்டுட்டேன். ஓகே, இப்போ இங்கே இருக்கிற 3 ரிமூவ் பண்ணோம்னா 2 பக்கமும் நம்ம க்யூபால் பவரை வந்து க்யூபுக்கு உயர்த்தணும். ஓகே, 2 பக்கமும் க்யூப் பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது இந்த 3 கட் ஆகிடும். அப்போ d3y/dx³ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே க்யூப் பண்ணும்போது மொத்தமாக எல்லா டேர்முக்கும் க்யூப் வந்துடும். அப்போ 3 × d²y/dx² மைனஸ் 5dy/dx மைனஸ் 4 த ஹோல் க்யூப் இப்படி ஆகிடும். ஓகே, கீழே இருக்கிற 3 அங்கே போயிடுச்சு. இப்போ இதில் ஹையர் டெரிவேட்டிவ் என்ன 3, அதனோட பவர் என்ன 2. சார் இங்கே 3 இருக்கே, ஆனாலுமே இங்கே ஹையர் டெரிவேட்டிவ் என்னவோ அதனோட அடுக்கு தான் நமக்கு தேவை. ரைட், இங்கே எதுவும் ஹையர் டெரிவேட்டிவ் இல்லை பாருங்கள். அப்படி இருந்தால் இந்த க்யூப் உள்ளே கொடுத்து நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். பட் ஹையர் டெரிவேட்டிவ் தனியாக இங்கே வந்துடுச்சு 3, அதனோட டிகிரி என்னமோ அதுதான், அதோட பவர் என்னமோ அதுதான் டிகிரி, அதுதான் வந்து படி. ஓகே, அப்போ வரிசை உள்ள டி பக்கத்தில் இருக்கிற இந்த உறுப்பை எடுத்துக்கணும், படி வந்து அதுக்கு மேலே மொத்தமாக இருக்கிற அந்த பவர் எடுத்துக்கணும் 3,2. அப்போ இங்கே 3,2 எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ரைட். ஸோ நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த பிடிஎஃப் எனக்கு கொடுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னா தயவுசெய்து அனுப்பி வைக்கிறேன். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். இதை விட பல கேள்விகள் வந்து டெஸ்ட் பேட்சில் கொடுத்துட்டு வரோம் நாங்கள். ரைட். சரிங்க, இப்போ இங்கே பாருங்கள் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நீங்கள் பாருங்கள், இதில் ரூட்டுக்கு வந்து 1/2 இல்லையா? அப்போ p/q வடிவில் இங்கே டேர்ம் வந்துடுச்சு. எந்த டேர்ம் அந்த மாதிரி இருக்கோ அதை மட்டும் இங்கேயே விட்டுட்டு மற்றதெல்லாம் ஈக்குவலுக்கு அந்த தூக்கிட்டு போயிடுங்க. ரைட். அப்போது dy/dx ஹோல் பவர் 1/2 இது மட்டும் இங்கேயே இருக்கும். அந்த ரூட்டுக்கு வேல்யூ 1/2 தானே. இப்போ இது எல்லாமே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போக போகுது. 4 × dy/dx ப்ளஸ் 7x. சரிங்களா? இப்போது இந்த கீழே இருக்கிற 2 ரிமூவ் பண்ண நான் 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? அப்போ dy/dx ஈக்குவல் டு 4 × dy/dx ப்ளஸ் 7x ஹோல் ஸ்கொயர். இங்கே இருக்கிற 2 ரிமூவ் பண்ணியாச்சு, இங்கே மொத்தமும் ஸ்கொயர் கொடுத்தாச்சு. ஓகே, சரிங்க. இப்போது இங்கேயும் டிகிரி வந்து இங்கேயும் ஆர்டர் வந்து 1 தான், அதாவது வரிசை 1 தான். இந்த டி பக்கத்தில் இருக்கிற டேர்மை ஆர்டர்னு சொல்லணும், அதுக்கு மேலே பவரில் இருக்கிற டேர்மை தான் டிகிரின்னு சொல்லணும். ஓகே, இப்போ இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான். சேமாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தில் அந்த படி எது பெருசாகுதோ அதை எடுத்துக்கணும் சேமாக வரும் பட்சத்தில். புரியுதுங்களா? அப்போது நம்ம இந்த டேர்மை எடுத்தோம்னா நமக்கு டிகிரி 2 கிடைக்கும், இங்கே 1 தான் கிடைக்கும் இதை எடுத்தோம்னா. ஸோ இந்த மாதிரி சேம் ஆர்டர் வர இடத்துல மட்டும் டிகிரி அதிகமாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கணும். அப்போது இதுக்கு 1, இது a+b ஹோல் ஸ்கொயர் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஆகும் இந்த ஸ்கொயர் இங்கே வரும் இல்லையா? அப்போது ஆர்டர் 1 தான், பட் டிகிரி 2, 1,2. இங்கே எங்கே இருக்கு பாருங்கள் 1,2 ஆப்ஷன் பி. ரைட். சார் இந்த கொஷினில் எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குது,
இந்த இடம் எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னா நிச்சயமாக கேளுங்க, உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் 7358591547. ரைட், இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன். 9th ஒன், x square d square y by dx square plus 1 plus dy by dx whole square whole power 1 by 2 equal to 0 இன் வரிசைப்படி ஆர்டர் அண்ட் டிகிரி அப்படின்வாங்க இங்கிலீஷில். சரிங்களா? இப்போ இதில் இந்த பவர் 1/2 இருக்கு இல்லையா, இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முதல்ல இதை இங்கே தனியாக விட்டுருவோம், மற்றெல்லாம் தானே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும், இதை இங்கேயே விட்டுட்டா 1 plus dy by dx whole square whole power 1/2 equal to, இது அங்கே போனால் மைனஸ் ஆகிடும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இப்படி ஆகிடும். சரிங்களா? ஸோ இதை மட்டும் இங்கேயே விட்டுட்டேன், மற்றதெல்லாம் அந்த எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் இங்கே இருக்கிற 2 கட் ஆகிடும். அப்போ 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கொடுத்தா எக்ஸ் பவர் 4 ஆகிடும். இங்கே ஸ்கொயர் கொடுத்தா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இப்படி ஆகிடும். இப்போ ஸ்கொயர் பண்ணிட்டேன், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிட்டேன். இங்கே 2 கீழே கட் ஆகிடும். ஓகே, இப்போது ஹையர் டெரிவேட்டிவ் 2 தான், அதனுடைய பவர் 2. இங்கே 1 தான், அதோட பவர் 2. பட் நமக்கு ஹையர் டெரிவேட்டிவ் தான் வேணும், அதான ஆர்டர். இங்கே தான் ஹையர் டெரிவேட்டிவ் இருக்குது. இதை விட இன்னும் பெருசுன்னா டி கியூப் டி பவர் 4 அப்படி. இப்போ அங்கே டியும் டி ஸ்கொயர்னு தான் இருக்குது, அப்போ டி ஸ்கொயரை தான் நம்ம சூஸ் பண்ணணும் பெருசு. இப்போ இதனுடைய பவர்னாவோ அதான் அடுக்கு படி. அப்போ 2,2 எங்கே இருப்பாருங்க, ஆப்ஷன் பி. ரைட், ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க, இதில் எந்த கொலாப்ஸும் இருக்கக்கூடாது. இந்த கேள்வியே நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம ஒன்றும் ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் கஷ்டமானது தான் கேட்பாங்க. இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்கள். இதில் இந்த டினாமினேட்டரில் டி டெரிவேட்டிவ் டேர்ம் வரக்கூடாது. டினாமினேட்டரில் இருந்ததுன்னா நம்ம அதை என்ன பண்ணிடணும், ஒரு பக்கம் கொண்டு வந்து அதை நம்ம ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். நம்ம வகைக்கெழு சமன்பாடாக எழுதுறதுக்கு முற்படணும். இப்போ இதுக்கு இங்கே கீழே இருக்கிற இந்த டெரிவேட்டிவ் டேர்ம்ஸை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், இதை எடுத்து இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் இதோட. அப்போ என்ன ஆகும், y இன்ட்டு dy பை dx இன்ட்டு dy பை dx ப்ளஸ் dy பை dx ஹோல் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ். ஒன்றும் இல்லை, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதை எடுத்து அப்படியே இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இதோட இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். டினாமினேட்டரில் இந்த டி டேர்ம் டிஒய் பை டிஎக்ஸ் டேர்ம் வராமல் இருக்கணும், மேலே கொண்டு வந்துடணும். சரி, கொண்டு வந்தது பார்த்தா இங்கே மல்டிப்ளிகேஷன் பாசிபிள்னா அது பெருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த பவர்ஸ்லாம் அதிகமாக சான்சஸ் இருக்குது இல்லையா, அதனால தான் நம்ம ஒன்றும் இல்லை சமன்பாடாக எழுதுகிறோம், அவ்வளோதான். பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு, அதாவது வகைக்கெழு சமன்பாடாக எழுதும்போது டி டேர்ம்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ தான் அந்த ஆர்டர் கூடுதலோ டிகிரி கூடும், அதுக்காக. சரி, இப்போ மல்டிப்ளை பண்ணி ஆகணும் இதை. ரைட், பாருங்கள், கூடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்றதுனால தான் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர், டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ஒய்யோட உள்ளே போனால் y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் ஒரு டேர்ம் இருக்குது, இங்கே 3 டேர்ம்ஸ் இருக்குது, அது பவர். அப்போ இந்த பவர் 1ம் 3ம் ஆட் ஆகும் இல்லையா. இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு எக்ஸ். அவ்வளோதாங்க. நான் கீழே இருந்த இந்த டிஒய் பை டிஎக்ஸ் டேர்மை இங்கே கொண்டு போயிட்டு இந்த வெளியே இருக்கிற இந்த டிஒய் பை டிஎக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிகிரி கூடுது பார்த்தீங்களா, 4. ரைட், அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் 1 தான், டிகிரி 4. ஓகே, அப்போ 1,4 எங்கே இருப்பாருங்க, ஆப்ஷன் டி. ரைட், ஸோ நம்மளால் பதிலே சொல்ல முடியாதுன்ற மாதிரி கேள்வி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்தையும் நம்ம கிளியராக பார்த்துட்டு போயிடணும். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே ரூட்டுன்னா 1/2 இல்லையா, அப்போ இங்கே பவர் 1/2 வந்துடும். அப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த 1/2 ரிமூவ் பண்ணேன், 2 ஸ்கொயர் பண்ணிடுறேன். இப்போ இதை எழுதிக்கிறேன், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர். இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது இந்த 3யும் நம்ம ஸ்கொயரில் வர 2 மல்டிப்ளை ஆகும். அடுக்குக்கு மேலே அடுக்கு போகும்போது எப்பயுமே பெருக்கிக்கணும். ரைட், அப்போ 3 2s are 6 ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கட் ஆகிடும். இப்போ 1 ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ். சரிங்களா, இப்போ இதுக்கு டி டேர்ம் பக்கத்தில் இருக்கிற இந்த நம்பர் தான் ஆர்டர் 2, அதுக்கு மேலே இருக்கிற பவர் தான் டிகிரி, அதாவது படி 6, 2,6. இப்போ இங்கே 2,6 எங்கே இருப்பாருங்க, ஆப்ஷன் ஏ. ரைட்,
சரி, இங்கே பாருங்களேன், இதில் ஹையர் டெரிவேட்டிவ் 2 தான். பட் ஹையர் டெரிவேட்டிவ் 2வாக இருந்தால் ஆர்டர் நான் 2ன்னு சொல்லலாம். பட் இந்த காஸ்ட் டேர்முக்குள்ளே dydx டேர்ம் வந்துருச்சு பாருங்கள். சார் ஸ்கொயர் டேர்ம் தானே சார் வரக்கூடாது, இது dydx தானே? இல்லை டி டேர்மே வரக்கூடாதுன்றேன். சரிங்களா? வந்தாலே நம்ம அதை பல்லுறுப்புக்கோவை வகைக்கெழு சமன்பாடை நம்ம எழுத முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், அதுக்கு டிகிரி மட்டும் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆர்டர் 2 தான், டிகிரி தான் இல்லை. சரிங்களா? அப்போ 2, வரையறுக்கப்படவில்லை. இல்லைன்னு சொல்லக்கூடாது, வரையறுக்கப்படவில்லை. ரைட். இப்போ அடுத்து இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்கள். இதில் இன்டகிரேஷன் சிம்பிள் வந்திருக்கு. இந்த இன்டகிரேஷன் ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து வரிசைப்படி சொல்லவே முடியும். ஏன்னா இந்த இன்டகிரேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம டெரிவேட்டிவை ஹெல்ப்புக்கு விடுவோம். அப்போ டெரிவேட்டிவ் ஹெல்ப்புக்கு விடும்போது உள்ளே இருக்கிற ஆர்டரே சேஞ்ச் ஆகும். ஒன் டைம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் தான் இன்டகரல் ரிமூவ் ஆகும். ஸோ இன்டகரலை வச்சுக்கிட்டு நம்ம வரிசைப்படி சொல்லக்கூடாது. சப்போஸ் ட்ரிபிள் இன்டகரல் இருந்ததுன்னு வைங்க, அந்த ட்ரிபிள் இன்டகரலையும் ரிமூவ் பண்ண ட்ரிபிள் டைம்ஸ் நம்ம என்ன பண்ணோம், டெரிவேட்டிவ் கொடுத்தாகணும். ஓகே. இப்போ ஒரு இன்டகரல் மட்டும் இருக்கிறதுனால இதை வந்து டிஃபரன்ஷியேட்டிங் ஆன் போத் சைஸ், டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைஸ் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்டகரல் ரிமூவ் ஆகிடும். அப்புறம் வரிசைப்படி சொல்லணும். சரிங்களா? இது வகைக்கெழு சமன்பாடாக மாற்றணும். இன்டகிரேஷன் இருக்கவே கூடாது. எத்தனை இன்டகிரேஷன் இருந்தாலும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டெரிவேட்டிவ் நம்ம கொண்டு வரணும். ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், d²y/dx² + 5 dy/dx + இன்டகரல் y dx = x3. சார் எனக்கு அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு கிளியர் பண்ணுங்கள் அப்படின்றது எதுவாக இருந்தாலும் 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்டகரலை ரிமூவ் பண்ணுறதுக்காக டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். டெரிவேட்டிவே கொடுக்குறாங்க, நான் வெறும் ஸ்கொயரோ க்யூபோ பண்ணல. அப்போ இங்கே d²y/dx² என்ன ஆகிடும், d3y/dx³ ஆகிடும். ப்ளஸ் இந்த 5 அப்படி வச்சுக்கோங்க. இந்த dy/dx என்ன ஆகிடும், d²y/dx² ஆகிடும். இங்கே இன்டகரல் கட் ஆகிட்டு வெறும் y மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு இங்கே x³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x² ஆகிடும். அவ்வளோதாங்க. இன்டகிரேஷன் போயிடுச்சா? இப்போ வரிசை சொல்லுங்கள் 3, படி சொல்லுங்கள் 1, 3,1. இங்கே எங்கே இருக்குது 3,1? ஆப்ஷன் ஏ. ரைட். சரிங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனை நம்மளால் ரிமூவ் பண்ண ரிமூவ் பண்ணிட்டோம்னா நல்லதுங்க. நீங்கள் ரிமூவ் பண்ணுறன்னு போய் திரும்ப dydx டேர்முக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே dydx டேர்ம் வந்து மாட்டிக்கூடாது. ரிமூவ் பண்ணால் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். இப்போ பாருங்களேன், x = e⁻xy dy/dx இதெல்லாம் பவர்லேயே இருக்குது. எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே மாட்டிக்கிச்சு டி. அப்போ வரிசை படி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ரிமூவ் பண்ண முடிஞ்சால் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் வராது, மீண்டும் பாதிப்பே வரும்ன்றதை நம்ம செய்யக்கூடாது. இப்போ எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணுறது லாகரிதம் ஃபங்க்ஷனால் ரெண்டு பக்கம் கம்போசிட் பண்ணால் இ கட் ஆகிடும். இங்கே லாக் வந்துடும். அப்போது log x = இங்கே log e 1 ஆகிடும். அப்போ xy dy/dx இப்படி ஆகிடும். பாருங்கள், இப்போ டி டேர்ம் பிரச்சனை இல்லாமல் தனியாக வந்துருச்சா? லாகுக்குள்ளே dy/dx டேர்ம் தான் இருக்கக்கூடாது. மற்ற டேர்ம் இருந்தால் வரிசைப்படி சொல்லலாம். சரிங்களா? இப்போ இங்கே வரிசை 1, படி 1, அதாவது ஆர்டர் 1, டிகிரி 1. அப்போ 1,1. ரைட். இப்போ இந்த டேர்ம் பாருங்கள், ஆர்டர் 2 அதனுடைய பவர் தான் டிகிரி 1. இப்போ 2,1. சார் இங்கே sin x² இருந்துட்டு போட்டோம், எனக்கு டி டேர்ம் தானே வரக்கூடாதுன்றேன், அதை டெரிவேட்டிவ் டேர்ம் தானே உள்ளே இருக்கக்கூடாதுன்றேன். மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ 2,1 ஆப்ஷன் பி. இப்போ இங்கே பாருங்கள், நான் இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணுமா? ஸ்கொயர் பண்ணும்போது இந்த பக்கம் வந்து ரூட் கட் ஆகிடும், இங்கே ஸ்கொயர் வந்துடும். அப்போ ஆர்டர் வந்து 3 தான், டிகிரி என்ன ஆகிடும், ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஆகிடும். 3,2. ரைட். நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆர்டர் 2 தான், அதனுடைய பவர் ஹையர் டெரிவேட்டிவ் தான், இதனுடைய பவர் என்னவோ அதான் டிகிரி 2,1 ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஆர்டர் 2 தான், எந்த டவுட்டும் இல்லை. இங்கே sin x தனியாக இருக்குது, dy/dx தனியாக இருக்குது, உள்ளலாம் இல்லை. சரிங்களா? இது ஆக்சுவலாக முன்னாடி போட்டு எழுதுனா குழப்பம் வராது. இப்போ பாருங்கள், ஹையர் டெரிவேட்டிவ் இங்கே 2 தான், அதனுடைய பவர் என்ன 1 தான். அப்போ 2,1. ரைட். ஆப்ஷன் பி. ஓகே, இது எதுவும் இல்லை. இப்போ இங்கே பாருங்கள்,
e power dy by dx plus dy by dx equal to 0. சார் நீங்கள் என்ன சொன்னீங்க, காஸ்க்குள்ளவோ லாக்குள்ளவோ இந்த dy by dx டேர்ம் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ எக்ஸ்பனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இது இருக்குது. நம்ம வந்து இப்போ படி இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லையா? ரிமூவ் பண்ண முடிஞ்சால் ரிமூவ் பண்ணலாம். ஓகே, பிரச்சனை தராத ரிமூவாக இருக்கணும் அது. சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன், e power dy by dx இருக்குது, இது அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் dy by dx இப்படி ஆகிடும். இப்போ ரெண்டு பக்கமும் லாக் ஃபங்க்ஷனோட கம்போசிட் பண்ணோம்னா இந்த e கட் ஆகிடும். இப்போ dy by dx ஈக்குவல் டு லாக் மைனஸ் ஆஃப் dy by dx, ரைட்? இப்படி ஆகிடும். இப்போ இதுக்கு வரிசை ஒன்று சொல்லலாம். படி வந்து லாக்குக்குள்ளே இந்த டி டேர்ம் வந்துடுச்சு. இது வந்து டிஃபைன்டே இல்லை ஃபஸ்ட்டு, ரைட்? இது வந்து லாக்குள்ளே நெகட்டிவ் டேர்ம் வந்து நாட் அலவுடு, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து படி இல்லை அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். பட் சார் வரிசை இது வந்து நாட் டிஃபைன்டுன்றதுனால இது பல்லுறுப்புக்கோவை வகைக்கெழு சமன்பாடாக எழுத முடியணும் இல்லையா? அப்போ ஆர்டர் வேணால் சொல்ல முடியுது, டிகிரி சொல்ல முடியல. 1, இல்லை, 1, வரையறுக்கப்படவில்லை. இங்கே 1, இல்லைன்ற டேர்ம் கிடையாது. ஓகே, அடுத்தது பாருங்கள், இங்கே லாக்குள்ளே டி டேர்ம் வந்துடுச்சு. பட்டு ஹையர் டெரிவேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான், அதில் டவுட்டே இல்லை. இது உள்ளே இருக்கிறது எடுத்துக்கலாமான்னா எடுக்கலாம், 2 தான். ஆனால் வந்து லாக்குள்ளே இந்த டேர்ம் வந்ததுனால இந்த லாகை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வழி இல்லை. சரிங்களா? நீங்கள் லாகை ரிமூவ் பண்ணணும் போனால் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் உள்ளே எக்ஸிஸ்ட் ஆகிடும். அப்பயும் வந்து டி டேர்ம் உள்ளே மாட்டோம். என்ன பண்ணாலும் டி டேர்ம் உள்ளே மாட்டக்கூடாது, லாக்குள்ளவோ காசுக்குள்ளவோ மாட்டக்கூடாது. ஆர்டர் 2 தான், டிகிரி இல்லை சொல்ல முடியாது. லாகரிதமுக்குள்ளே அந்த டி டேர்ம் வந்துடுது. அது புரிதலுக்காக சொல்கிறது, வகைக்கெழு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடாக எழுத முடியாது. அதுதான் அதுக்கு ரீசன். ஏன்னா இதை எக்ஸ்பான்ஷன் எழுதுனீங்கன்னா அந்த டிகிரி கூட்டிகிட்டே போகும். லாக் எக்ஸோட எக்ஸ்பான்ஷன் தெரியும் இல்லையா? அப்படி இதுக்கு எழுதி பாருங்களேன், டிகிரி எங்கேயுமே நிற்காது, போயிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஆர்டர் சொல்லலாம் 2. இங்கேயும் அதேமாரி தான் பாருங்கள், ஆர்டர் 3 தான். பட்டு நம்ம காஸ் எக்ஸோடைய எக்ஸ்பான்ஷன் எழுதணும்னா சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் போயிட்டே இருக்கும். அப்போ 3, வரையறுக்கப்படவில்லை. இல்லைன்றதை விட வரையறுக்கப்படவில்லைன்ற வார்த்தை தான் கரெக்டு. ஓகே, இங்கே சைனுக்குள்ளே dy by dx டேர்ம் டெரிவேட்டிவ் டேர்ம் வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து படி சொல்ல முடியாது, ஆனால் ஹையர் டெரிவேட்டிவ்லாம் சொல்ல முடியும். 3 சார், இப்போ வரிசை 3 சொல்லிடுறோம், அதோட பவர் தானே சார் டிகிரி? எஸ், அப்படி உண்மை தான். ஆனால் இந்த மாதிரி dy by dx டேர்ம் உள்ள சைனுக்குள்ளவோ காசுக்குள்ளவோ லாக்குள்ளவோ மாட்டக்கூடாது. சரி, இந்த சைனை நான் ரிமூவ் பண்ண சைன் இன்வெர்ஸால் கம்போசிட் பண்ணுறேன்னா இங்கெல்லாம் உள்ளே மாட்டோம், சைன் இன்வெர்ஸ்க்குள்ளே இங்கெல்லாம் சைன் இன்வெர்ஸ் வந்துடும். ஸோ என்ன பண்ணாலும் உங்களால் ரிமூவ் பண்ண முடியாத நிலைமை இருக்குன்றதுனால இது வகைக்கெழு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடாக எழுத முடியாது, ரைட்? அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, படி சொல்ல முடியாது. வரிசை 3 தான், 3, வரையறுக்கப்படவில்லை, ஆப்ஷன் டி. ஓகே சார், இந்த இடம் எனக்கு டவுட் இருக்குது, இது கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்னா நிச்சயமாக பண்ணுறேன். 7358591547 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், காசுக்குள்ளே அந்த dy by dx டேர்ம் வந்துடுச்சு. ஆனால் ஹையர் டெரிவேட்டிவ் 3 தான். 3, இல்லை, வரையறுக்கப்படவில்லை. இங்கே எக்ஸ்பென்ஷியல் ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணால் லாக் இந்த எக்ஸ்பென்ஷியல் இந்த பக்கம் அனுப்பிச்சிங்கன்னா லாக் ஆகிடும். அப்போ வரிசை 1, டிகிரி 2, 1, 2, ரைட்? இங்கே வந்து பாருங்கள், இங்கே இந்த டேர்ம் எல்லாத்தையும் இப்போ இங்கே எக்ஸ்பென்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா? இப்போ இதை நான் இந்த எக்ஸ்பென்ஷியல் ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் இந்த பக்கம் அனுப்பி லாக் கொடுத்தாலும் லாக்குள்ளே dy by dx மாட்டோம். அப்போ எப்படி பார்த்தாலும் இது நம்ம ஈயை ரிமூவ் பண்ணவே முடியாது. ஈக்குள்ளே dy by dx டேர்ம் மாட்டிக்கிச்சு. அந்த ஈயை ரிமூவ் பண்ணால் லாக் வருது இல்லையா? அந்த லாக் இங்கே மாட்டிக்கும், இந்த dy by dx வந்து லாக்குள்ளே மாட்டிக்கும். அப்போ இது ரிமூவ் பண்ணவே முடியல என்ன பண்ணாலும். புரியுதுங்களா? ரைட். அப்போது வரிசை 2 தான், படி வரையறுக்கப்படவில்லை. சரிங்களா? இது நல்லா புரியும்னு நினைக்கிறேன். 2 தான், டிகிரி 1 சொல்ல முடியாது. ஏன்னா இது எக்ஸ்பான்ஷனாக எழுதும்போது இந்த டிகிரி அந்த பவர் அடுக்கு கூடிகிட்டே போகும், நிற்கவே நிற்காது, சீரியஸாக போயிட்டே இருக்கும். அதனால் வரையறுக்கப்படவில்லை. சரி, இந்த போன கணக்கெலாம் ரிமூவ் பண்ண மாதிரி இந்த எக்ஸ்பென்ஷியல் ஃபங்க்ஷனை ரிமூவ் பண்ணுங்கள். பண்ணால் லாகரிதம் ஃபங்க்ஷன் தான் பண்ணி ஆகணும். லாக் கொடுக்கும்போது இங்கே மாட்டோம், லாக்குள்ளே dy by dx மாட்டிக்கும். அதனால் எப்படி பார்த்தாலும் ரிமூவ் பண்ண முடியல, ரைட்? இப்போ இந்த 26வது கேள்வி பாருங்கள்.
எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 3. இந்த டிஎக்ஸ் பை டிஒய்யை டிஒய் பை டிஎக்ஸாக மாற்றணும். அப்போ 1/ன்னு பண்ணும்போது இது டிஒய் பை டிஎக்ஸ் போயிடும். இதை ரெசிப்ரோக்கலாக எழுதியிருக்கேன் கீழே. இப்போ இப்படி இருக்கிற இந்த டிஒய் பை டிஎக்ஸ் டினாமினேட்டர் இருக்கிறது இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் ஒய் கூட. அப்போது எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் இது 1 × 3 3 டிவைடட் பை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒய்யோட 3யோட ஆட் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் அப்படியே போடுறோம் டிஒய் பை டிஎக்ஸ் இப்படி போட்டுடுறோம். இதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இதெல்லாம் இப்படி வந்துடும். அப்போது இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது, இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் 2 தடவை இருக்கிறதுனால பெருக்கும்போது ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். இது ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 3 இப்படி ஆகிடும். இப்போது ஹையர் டெரிவேட்டிவ் ஆர்டர் ஒன்று தான், டிகிரி 2 1,2. அப்போது ஒரு இடத்துல டிஒய் பை டிஎக்ஸ் டேர்ம் இருக்குது, இன்னொரு இடத்துல டிஎக்ஸ் பை டிஒய் டேர்ம் இருக்குது. இதை டிஒய் பை டிஎக்ஸ் இதை மாற்றணும். அப்போ இதை மாற்றுறதுக்காக கீழே கொண்டு வந்து இது ஏதோ பண்ணி மாற்றி இப்போ நான் என்ன சொல்கிறேன், வரிசை 1ங்க படி 2 1,2 ரைட். இப்போ இதுலேயும் அதே மாதிரி தான். இதை 1/டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதி கீழே வர டிஒய் பை டிஎக்ஸ் எடுத்து இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் உள்ளே வரும். அப்போ இந்த இடம் டிஒய் பை டிஎக்ஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை ஆகும்போது இங்கே பவர் வந்து 3 ஆகிடும். அப்போ 1,3 ரைட். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த இடத்துல 1/2 ரிமூவ் பண்ணால் ஸ்கொயர் பண்ணி ஆகணும். அப்போ இந்த பக்கமும் ஸ்கொயர் தான் பண்ணி ஆகணும். அப்போ இங்கே 4 ஆகிடும். இந்த 3 ரிமூவ் பண்ண க்யூப் பண்ணும்போது இங்கே க்யூப் வரும், இங்கே 3 கட் ஆகும். அப்போ 2 பக்கமும் நான் என்ன பண்ணுறேன், பவர் 6க்கு ரைஸ் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகும், 1 + dy பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன ஆகும்னா இங்கே 1/2 ஆல்ரெடி இருக்குது, பவர் 6 பண்ணும்போது இங்கே க்யூப் வந்துடும் இல்லைங்களா. இங்கே என்ன ஆகும், இங்கே 6 பவர் 6 பண்ணும்போது இந்த 3 கட்டணும் 2 ஆகிடும். அந்த 2வும் இந்த 2 மல்டிப்ளை 2 2 4 ஆகிடும். அப்போது d² பை dx² ஹோல் பவர் 4 ஆல்ரெடி இருக்கிற பவரோட மல்டிப்ளை ஆகும் இல்லையா, மீதி இருக்கிறது அவ்வளோதான். ஏன் பவர் 6க்கு ரைஸ் பண்ணுறாங்க 2 பக்கமும். இங்கே பவர் 6 கொடுக்கும்போது இந்த 1/2 2வும் அந்த 6ம் கட் ஆகிட்டு 3 வரும். இங்கே பவர் 6 பண்ணும்போது இங்கே டினாமினேட்டர் இருக்கிற 3யும் அங்கே 6க்கு கட் பண்ணோம்னா 3 2 3s are 6, அந்த 2வும் ரிமைனிங் இருக்கிற 2 இந்த 2 மல்டிப்ளை 4 ஆகிடும். ஸோ அப்போது இந்த மாதிரி பவர் வந்து ஃப்ராக்ஷனலாக இல்லாமல் பண்ணிவிட்டு ஆர்டர் டிகிரி சொல்லணும். இப்போ ஆர்டர் ஹையர் டெரிவேட்டிவ் 2 தான், டிகிரி 4. இப்போ 2,4 ரைட். சார் இந்த இடம் மட்டும் எனக்கு புரியல, ப்ளீஸ் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் மட்டும் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். நம்பர் சொல்லி கேளுங்க. 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எந்த ப்ராப்ளம் நம்பர் மட்டும் சொல்லுங்கள், உங்களுக்கு மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்களேன், 1 + dy பை dx ஹோல் பவர் 2/3 அதுக்கு மேலே 1/2 ஈக்குவல் டு k இன்ட்டு d² பை dx² ரைட். இப்போ பாருங்கள், இப்போ 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் இந்த 2 கட் பண்ணிக்கலாம் இல்லையா, ஏன்னா அடுக்கு அந்த ஃப்ராக்ஷனலாக p/q வடிவில் இருக்கக்கூடாது ரைட். இப்போ 2ன்ற நம்பர் கூட தான் p/q வடிவில் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இதை கட் பண்ணால் பாயிண்டில் வரும், அந்த மாதிரியான p/q ரைட். சார் எல்லா நம்பருமே ஃப்ராக்ஷனல் நம்பர் தானே சார் அப்படின்லாம் ரொம்ப மேக்ஸ் டெப்த்தாக கேட்டிங்கன்னா உண்மை தான். ஆனால் இந்த அடுக்கு வந்து கட் பண்ண பிறகு பாயிண்டில் வரக்கூடாது. ஓகே, இதுவும் சாதா எந்த எண்ணும் ஃப்ராக்ஷனலாக எழுதிடலாம் கீழே 1 போட்டு. பட் நான் அதை சொல்லலை, இது p/q வடிவம் தான், பட் கட் பண்ணால் பாயிண்டில் வரும், அந்த மாதிரி இருக்கிற ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. இப்போ 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணால் அந்த 2 கட் ஆகிடும். அப்போது 1 + dy பை dx ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது 2 கட் ஆகிடும், இங்கே ஸ்கொயர் வந்துடும். அப்போ k² d² பை dx² த ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் வந்துருச்சா. இப்போது இந்த +1 அந்த பக்கம் எடுத்து போனால் -1 ஆகிடும். அப்போது dy பை dx ஹோல் பவர் 2/3 ஈக்குவல் டு k² இன்ட்டு d² பை dx² +1 அந்த பக்கம் கொண்டு வந்தால் இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படி தான் இருக்குது, +1 அந்த பக்கம் கொண்டு வந்தால் -1 ஆகிடும். ஓகே, இப்போ 2 பக்கமும் க்யூப் பண்ணுறேன். க்யூப் பண்ணும்போது என்ன ஆகிடும், இங்கே ஹோல் க்யூப் வந்துடும், இங்கே கீழே இருக்கிற 3 கட் ஆகிடும். ஓகே, dy பை dx ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு க்யூப் பண்ணுறேன் மொத்தமாக k² இன்ட்டு d² பை dx² ஹோல் ஸ்கொயர் -1 த ஹோல் க்யூப்.
2 பக்கமும் கியூபிக் பண்ணுறேன். கியூப் பண்ணும்போது இந்த 3 கீழே இருக்கிறது கட் ஆகிடும், இங்கே கியூப் வந்துடும். இப்போ I டெரிவேட்டிவ் 2 தான். இந்த கியூப் உள்ளே கொடுக்கும்போது இந்த பவரோட பவர் வந்து மல்டிப்ளை ஆகும். அடுக்குக்கு மேலே அடுக்கு போகும்போது மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ 2 இது 2 3 6 ஆகிடும். 2,6 வரும். இது a - b ஹோல் கியூப் படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த 3 இந்த டேர்முக்கு வருமா, a டேர்முக்கு. அப்போ இந்த அடுக்கோட பெருக்கும். இந்த k ஸ்கொயருக்கும் கியூப் சொந்தம், இந்த டேர்முக்கும் சொந்தம். அப்போ 3 கொண்டு வந்து இந்த 2ஓட மல்டிப்ளை ஆகும், 6 ஆகிடும். 2,6. ஓகே, 29 கணக்கு நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஃபைண்ட் ஆர்டர் அண்ட் டிகிரி. இந்தமாரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கலெக்ஷன் கொஞ்சம் இருக்குது. நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருவேன், நீங்கள் ஆன்சர் 4ல் சொல்லணும். எந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் கேளுங்க சார், 4 ஆப்ஷனில் அதில் சொல்யூஷன் வைங்க, எந்த சொல்யூஷன் கரெக்டாக பிடிப்பேன். எனக்கு ட்ரிக்ஸும் தெரியும் சார். நீங்கள் என்ன போட்டு ப்ராப்பராக வர வைக்கிறீங்க, இதெல்லாம் ஒரு மெத்தட் படி. என்னென்ன வேரியபிள் செப்பரேஷன் மெத்தடு, சப்ஸ்டியூஷன் மெத்தடு, ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்தால் y = vx, x = vyன்னு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுற மெத்தடு, இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுற மெத்தட், இப்படி தானே கொடுப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு எந்த வேவும் தேவையில்லை. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் 4 சொல்யூஷனும் கொடுங்க, எனக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நான் அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி சொல்யூஷனை சொல்லுவேன். சொல்யூஷனை பார்த்து 4 ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் சொல்கிற கேரக்டர் நான். ஆனால் ரீசனபிளாக இருக்கணும் சொல்லுவேன் சார். அந்தமாரி ட்ரிக்கு வச்சுக்கிட்டு இருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டா எந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எத்தனை வாட்டி இப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் 4 ஆப்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சொல்யூஷன் ஒன்றுத்தையும் எடுத்து செக் பண்ணுறது, 4 ஆப்ஷனில் இருக்கிற சொல்யூஷனை எடுத்து செக் பண்ணுறது, அதுக்குள்ளே நான் ப்ராப்பராக போட்டே முடிச்சிடுவேன். அப்படி போகிறது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். பட் எப்படின்னாலும் கரெக்டான வேவை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நான் டிக் பண்ணிட்டேன் இல்லையா? இந்த கொஷின் மட்டும் சரி மீண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு எனக்கு டவுட்ஸ் இருக்குன்னா மெசேஜ் பண்ணுங்கள். தயவுசெய்து எங்களோட ஃபுல் செட்டு மெட்டீரியல் 85 புக்லெட்டுங்க, அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை விட பயங்கரமான கணக்குகள்லாம் அதில் இருக்குது. இப்போ என்னென்னா, நீங்கள் வாங்கி படிக்காட்டாலும் பரவாயில்ல தான், நீங்கள் உங்கள் கையில் இருக்கிறதே படிங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி பயங்கரமான கடினமான நிறைய லிஸ்ட்டை வாங்கி படிக்கிறவங்கலாம் உங்களுக்கு காம்படிட்டர் ஆகிடுவாங்க. ரைட்? நீங்கள் பார்க்காத இருக்கிற நீங்கள் அவங்க கூட எப்படி வந்து போட்டியிட முடியாது தானே? போட்டின்றது என்னதுங்க? காமனாக எஜுகேஷனை கொடுத்துட்டு எல்லாருக்கும் கல்வியை கொடுத்துட்டு போட்டி நடத்தணும். ஒரு பக்கம் என்னானே தெரியாமல் இருக்கிற கூட்டத்தையும் நல்லா எல்லாத்தையும் தெரிஞ்சு படிச்சுட்டு இருக்கிற கூட்டத்தையும் போட்டியிட விட்டால் அது நியாயமா? நியாயம் இல்லை. ஸோ மெட்டீரியல்ஸ் வாங்குங்க, உங்கள் இவ்வளோ இருக்குன்றது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு போட்டிக்கு தயாராகுங்க. ஓகே, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு 9 புக்லெட்டு ஹேண்ட் ரிட்டன் காப்பி, இப்போ நான் வீடியோ போடுறதெல்லாம் தொகுத்து புக்லெட்டாக போட்டேன். ஒரு 5 யூனிட்டுக்கு 9 புக்லெட் அவைலபிளாக இருக்குது. வெறும் 1500க்கு அதை அனுப்ப சொல்லிட்டேன். கொரியர் சார்ஜோடவே 1500 தான். அந்த 9 புக்லெட்டில் இருக்கிற ப்ராப்ளமை கரைச்சி குடிச்சிருங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.